தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடப்பாடி 10 நாள் கெடு, இப்படி செங்கோட்டையன் பரபரப்பான அரசியல் சவால். இந்த சவால் 10 நாள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சவால் 2வது நாளிலே முடிவுக்கு வந்துவிட்டது. செங்கோட்டையன் நீட்டி நெடுஞ்சான் கடையாக எடப்பாடியிடம் சரண்டர் ஆகிவிட்டார். தொலைபேசியிலே நேரடியாக சமாதான தூது விட்டார். இந்த சமாதான தூது கண்ணீரும் கம்பளையும் 10 நாள் கெடு விதித்தது. நான் வரலாற்று பிழை செய்து விட்டேன். இனிமேல் இது போன்ற வரலாற்று பிழைகளை தீயவர்களுடைய நட்பின் காரணமாக இந்த வரலாற்று தவறை செய்துவிட்டேன். ஜெயலலிதா இருந்த பொழுது 10 நாள் கெடு விதிக்க முடியுமா? எம்ஜிஆர் இருந்த பொழுது செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதிக்க முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் செங்கோட்டையன் கெடு என்கின்ற வார்த்தையவே பயன்படுத்த முடியாது. செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவில் பல தலைவர்களில் அவரும் ஒருவர். இதுதான் அவருடைய தகுதியே தவிர அவரை நம்பி பல லட்சக்கணக்கான தொண்டர்கள், எஸ்டிஎஸ் வெளியேறிய பொழுது, நாவலர் வெளியேறிய பொழுது, வெளியேறிய கூட்டத்தில் பெரிய செல்வாக்கில்லாத தலைவர்களாக காணாமலே போனார்கள். அதே போன்ற நிலைமை தான் செங்கோட்டையனுக்கும். செங்கோட்டையனை பின்னணியில் இயக்கியது வேலுமணி, தங்கமணி 2 பேரும். 2 பேருக்கு பின்னால் 6 முன்னாள் அமைச்சர்கள், 3 ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி. இந்த குழுதான் பாஜகவின் கையே குழு. இந்த கையேந்தி குழு பாஜக எதை சொல்லுகிறதோ, எதை செய்ய சொல்லுகிறதோ இவர்கள் இதை செய்தார்கள். ஆனால் இனி அதற்கு வாய்ப்பில்லாமல் செங்கோட்டையன் எடப்பாடியிடம் நான் வரலாற்று தவறை செய்துவிட்டேன், இனிமேல் அந்த இது போன்ற இந்த ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி போன்றவர்களிடம் தொடர்பை துண்டித்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை இன்னொரு ஓபிஎஸ் ஆக்கி விடாதீர்கள் என்று மனம் விட்டு கண்ணீர் விட்டு எடப்பாடியிடம் சரண்டர் ஆகிவிட்டார். எடப்பாடியினுடைய ஆலோசனைப்படி ஹரித்துவாருக்கு சென்று விட்டார் செங்கோட்டையன். செங்கோட்டையனுடைய கோபி பண்ணை வீட்டில் வந்து பரிவட்டம் கட்டியவர்களெல்லாம் ஓபிஎஸ் உடைய ஆட்கள், டிடிவியினுடைய ஆட்கள். இவர்கள்தான் செங்கோட்டையனை சால்வை, துண்டு, பரிவட்டம், மாலை இப்படி போட்டு மீண்டும் மீண்டும் அவரை சவால்களை, அவருக்கு மிகப்பெரிய அரசியல் சரிவை ஏற்படுத்தினார்கள். இந்த கெடு அதிமுகவுக்கா எடப்பாடிக்கா? ஜெயலலிதா இருந்த பொழுது இது போன்ற கெடுக்களை எல்லாம் செங்கோட்டையனால் விட முடியாது. செங்கோட்டையனை தூண்டிவிட்டதற்கு பின்னணியில் மிகப்பெரிய சக்தி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அண்ணாமலை வேலுமணியை தூண்டிவிட்டார். வேலுமணி, தங்கமணி 2 பேரும் சசிகலா, ஓபிஎஸ் தினகரன் மூலம் செங்கோட்டையன் மூத்த தலைவர் என்கின்ற அடிப்படையில் முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். இப்படி முன்னால் நிறுத்தப்பட்டு இவர்கள் எந்த விதமான அரசியல் நகர்வையும் செய்ய முடியவில்லை. காரணம், அதிமுக இவர்களுக்கு பின்னால் செல்லவில்லை.
அதிமுக தொண்டனை இவர்களுக்கு பின்னால் செல்லவில்லை. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி, அவர் இரவோடு இரவாக எடப்பாடி அணிக்கு சென்று விட்டார். பல தொண்டர்கள், கூலிக்கு பணம் கொடுக்கப்பட்ட தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் என்ற போர்வையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சாரியாக சென்ற அந்த அப்பாவி பொதுமக்களை பார்க்கிற பொழுது இவர்களை யார் அழைத்து வந்தார்கள்? திமுகவை சேர்ந்தவர்கள் அழைத்து வந்தார்களா அல்லது அவர்கள் ஓபிஎஸ் அணியா இல்லை டிடிவி அணியா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்படி அதிமுகவுக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் இது அதிமுகவை பலவீனப்படுத்தும் என்று நம்பினார்கள். ஆனால் பலன் கிடைத்ததா என்றால் பாஜக ஓபிஎஸ்ஐ முற்றுமுழுதாக தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டது. சசிகலா பாஜகவை தொடர்பு கொள்வதே அண்ணாமலையோடு. அண்ணாமலை நிலைமை அந்தரத்தில் நிற்கிறது. டிடிவியினுடைய சொத்து முடக்கப்பட்டது பாஜகவால். சுகேஷ் சந்திரா வழக்கு தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியாக இருக்கிறது. ரிசர்வ் வங்கி அவருடைய அத்தனை வழக்குகளும் கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. லண்டன் ஹோட்டல் வழக்கு, அது எப்பொழுது வேண்டுமானாலும் தண்டனை கிடைக்கும். பாஜக அதை விரைவுபடுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகையால் அண்ணாமலை, நான் உங்களை காப்பாற்றுகிறேன், நான் உங்களை எடப்பாடியை விரட்டி அதிமுகவுக்குள்ளே உங்களை நான் நுழைத்து வைத்து விடுகிறேன் என்று இத்தனை காலம் பேசிக்கொண்டு அவரையே பாஜகவுக்குள்ளே தக்க வைத்து கொள்ள முடியலை. அவர் எப்படி ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் சசிகலாவை பாஜகவிடம் சொல்லி இந்த வழக்குகளிலிருந்தெல்லாம் எப்படி மீட்டு விடுவார்? வாய்ப்பே இல்லை. அவர் மீது வழக்கு பாய போகிறது. அண்ணாமலை மீது வழக்கு பாய போகிறது. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தால் கண்டிப்பாக வழக்கு பாயும். அண்ணாமலை பாஜக அரசால் நடத்தப்படுகிற வருமான வரித்துறையால், அமலாக்கத்துறையால், அந்நிய செலவாணி துறையால் கைது செய்யப்படுகிற வாய்ப்பு இருக்கு. துபாயில் பல கோடிக்கணக்கான ரூபாய் பணம் முடக்கப்பட்டிருக்கு. இந்த பணம் தமிழ்நாட்டு அரசியல் செய்வதற்கு, ஆட்சியை பிடிப்பதற்கு, கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை உருவாக்குவதற்கு, கொங்கு வாக்குகளை குறிவைத்து அண்ணாமலை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அண்ணாமலை செய்கிற இந்த அரசியல் செங்கோட்டையனை எப்படி 2 நாளிலே சரண்டராக நிலைமை மாறிப்போனது, அதே போன்ற நிலைமை பாஜகவிடம் அண்ணாமலையும் சரண்டர் ஆகக்கூடிய நிலைமை வரும். செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் 4வது ஓபிஎஸ்ஸாக மாறிவிட்டார். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி அந்த பட்டியலில் செங்கோட்டையனை இணைந்து கொண்டார். செங்கோட்டையனை எந்த காலத்திலும் அதிமுகவுக்குள் ஊடுருவ முடியாது. அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக முடியாது. அதிமுக தொண்டன் இவருக்கு வாய்ப்பு தரமாட்டான். கோபியில் இவர் சுயேட்சையாக நின்று டெபாசிட் போய் இது பல முறை வெற்றி பெற்ற செங்கோட்டையன், அதே வாக்களித்த மக்கள் செங்கோட்டையனுக்கு எதிராக எந்த வேட்பாளராக நிறுத்தப்படுகிறாரோ அதிமுகவில் அவர் அங்கு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாக போகிறது. செங்கோட்டையன் அரசியல் வாழ்க்கை இப்போ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. காரணம், இந்த முடிவுக்கு வருவதற்கு காரணம் வேலுமணி தான், ஓபிஎஸ் தான், சசிகலா, அண்ணாமலை. இந்த கூட்டணியில் இவரும் இணைந்து கொள்ளுவார். இவர் இணைந்து கொள்ளுகிற பொழுது இவருடைய அடையாளம் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, அண்ணாமலை பட்டியலோடு இவரும் பார்க்கப்படுவார். இதுதான் ஒரு மூத்த அதிமுகவினுடைய நிர்வாகிக்கு நேர்ந்த கதி. அதிமுகவை பொறுத்தவரை இரட்டை இலை யாரிடம் இருக்கிறதோ அந்த அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். மன்னனெல்லாம்
மண்ணை கவுவார்கள் இரட்டை இலை இல்லைனா. இரட்டை இலை தான் அதிமுகவினுடைய எம்ஜிஆர். ஜெயலலிதாவே வந்து வாக்கு கேட்டதைப் போல இரட்டை இலை வந்தால் மட்டும்தான் அந்த வேட்பாளன் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இரட்டை இலை இல்லை என்றால் சாதாரண வார்டு கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடியாது. இரட்டை இலை என்பது ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 தலைமுறை வாக்காளர்களுக்கு அறிமுகமான சின்னம். இதை செங்கோட்டையன் புரிந்து கொள்ளவில்லை, ஓபிஎஸ் புரிந்து கொள்ளவில்லை, சசிகலா புரிந்து கொள்ளவில்லை, டிடிவி புரிந்து கொள்ளவில்லை, செங்கோட்டையன் புரியவில்லை, தங்கமணி, வேலுமணி, இந்த மணிகளும் புரிந்து கொள்ளவில்லை. காரணம், பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி பதுக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பதுக்கல் பணத்தை கொடுத்து வாக்கை பெற்றுவிடலாம் என்ற அதிகார திமிர், ஆணவம், இதெல்லாம் இரட்டை இலைக்கு முன்னால் நிற்பதற்கு வாய்ப்பில்லை. இரட்டை இலை என்பது அதிமுகவினுடைய அதிகாரபூர்வ மந்திர சொல். அதை செங்கோட்டையனை போன்றவர்கள் இந்த இரட்டை இலை இல்லாமல் எடப்பாடியை பகைத்து கொண்டு எப்படி வெற்றி பெற முடியும்? எடப்பாடி 62 எம்எல்ஏக்களோடு நீங்கள் மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவராக நிற்கிறார். இவரை மிரட்டி பணிய வைக்க முடியும் என்று செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவர் அரசியல் அனாதியாகி போய்விட்டார். இரட்டை இலையை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று நம்புகிற டிடிவி தினகரன் உதயசூரியன் சின்னத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா என்று முயற்சித்து பார்க்கலாம். உதயசூரியன் சின்னம் இருந்தால் 1 கோடி வாக்கு நிச்சயம். டிடிவி தினகரன் அதிகமாக நம்புவது பணக்கட்டுக்களையும் சுகை சந்திரா என்ற ஒரு டெல்லி குற்றவாளியும். இந்த டெல்லி குற்றவாளியால் டெல்லியிலே லாபிகளை செய்து பண்ணை வீட்டில் பல நடிகைகளை வைத்து பல கோடி பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி தருகிறேன், உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற சட்டத்தை விளைத்து விடுகிறேன் என்றெல்லாம் சொல்லி நம்ப வைத்து கொண்டு இருக்கிறார் பல பேரை. அதெல்லாம் சாத்தியமில்லை என்பதுதான் இப்போ டிடிவியினுடைய அரசியல் வாழ்க்கை. முடிகிற பொழுது அவர் அதிகமாக குரல் கொடுக்கிறார். அவருடைய சொத்துக்கள், அரசியல் வாரிசுகள் அத்தனையும் மிகப்பெரிய நெருக்கடியிலே சிக்கி தவிர்க்கிறது. சசிகலா அவருடைய 450 கோடி ரூபாய் பத்மாவதி சர்க்கரை ஆலை வழக்கு எப்பொழுது வந்திருக்கிறது என்று பாருங்கள். எடப்பாடிக்கு இடையூறு செய்ய பல வழக்குகள் உயிர் பெற்றுவிடும். காரணம், வெண்ணெய் திரண்டு வருகிற பொழுது சட்டியை உடைக்காதே என்று சொல்லுவதற்கு சமம். பாஜகவை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான சக்தி அதிமுக இரட்டை இலை தான், அதன் தலைவர் எடப்பாடி தான். இப்படியான இந்த கணிப்பு, பாஜகவினுடைய கணிப்பை இந்த அதிமுக எதிரணியில் இருக்கக்கூடிய சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இவர்களுடைய அரசியல் பின்னோக்கி நகர்கிறது. தங்கமணி, வேலுமணி 2 பேரும் இது இனிமேல் 6 பேரை சேர்த்த முடியாது, 2 பேரை சேர்த்த முடியாது, ஒருவரே சேர முடியாது. செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மின்சார அதிர்ச்சி இது பல பேருக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது. எடப்பாடி இப்படியும் செய்வாரா? செங்கோட்டையனை 2 நாளிலே தூக்கி வீசி இருக்கிறாரே. இது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு எதிராக சிந்தித்தாலே இதுதான் நிலைமை என்பதை எடப்பாடி உணர்த்தி விட்டார். உணர்த்தியதனுடைய விளைவுதான் நிபந்தனையற்ற மன்னிப்பு. நான் எதிர்காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் நான் அதிமுகவுக்கு எதிராக போக மாட்டேன். உங்களுக்கு கெடு விதித்தது நான் மிகப்பெரிய தப்பு செய்து விட்டேன்.
ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள், மன்னிப்போம், மறப்போம், கழகத்தில் சேர்ப்போம், நீ ஹரித்துவாருக்கு சென்று விட்டு வா என்று அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆக அதிமுக ஒரு வலுவான கட்சி என்பதை மீண்டும் எடப்பாடி நிரூபித்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.